உங்களை விட்டு கொடுக்காத, உங்களை விட்டு விலகாத தெய்வம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். மோசே தன்னுடைய ஊழிய பயணத்தை முடித்துவிட்டு தன்னுடைய ஊழியத்தை யோசுவா கையில் கொடுக்குறாரு. பாருங்கள், கர்த்தர் மோசையை என்ன சொல்லி அழைத்தாரோ, என்ன பிளஸ் பண்ணாரோ அதே வார்த்தையை சொல்லி யோசுவாவை மோசே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை போகிற இடத்துல எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கவங்களை பார்த்து சொல்கிறேன், சிலர் உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாம், நண்பா யார் உங்களை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா, நான் அவன் கூட தான்டா இருப்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நான் அவன் கூட தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை நேரத்தில் எல்லாரும் இருப்பாங்க, அவன் மட்டும் இருக்க மாட்டான் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. யார் உங்களை விட்டு போனாலும், யார் உங்களை விட்டு கொடுத்தாலும் அவர் விட்டு கொடுக்காத தெய்வம், அவர் உங்களை விட்டு விலகாத தெய்வம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுகிறார், உங்களை வழிநடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பராமரிக்கிறார், உங்களை போஷிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ.